துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமே நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமே நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனி நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனி நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது, உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பரிசுத்தங்கள் இயேசு ராஜா. அநேக மக்கள் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் எழுத்து கர்த்தாவே மறுபடியும் நம்முடைய 12 சீஷர்களுக்கும் கர்த்தா தரிசனமாகி அநேக அற்புத அடையாளங்களை நீ செய்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டு, இன்று வரை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதாவது வேற சொல்லுகிறது, ஒரு உலகம் முழுவதாக படித்து கொட்டான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம் ஒன்றுமில்லும் சொல்லியிருக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிக்கும். இவ்வளவா உலகத்தில் God so loved the world, so he gave his only begotten Son, whoso believeth him should not perish but have eternal life. அதே மாதிரி ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருமே நம்பிக்கையார மனிதன் பாக்கியவான் சொல்லுகிறப்பா. டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ் குட்னு சொல்லியிருக்கிறப்பா. நாங்களும் கர்த்தாவே அநேக பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் அறிய நீர் உதவி செய்யும் அப்பா. நீர் தான் அவர் உள்ளத்தில் பேசணும், மக்கள் உள்ளத்தில் பேசும் ஆண்டவே. நீ சொல்லியிருக்கிற வேதத்தில் சொல்லுகிறேன், மனிதரை நம்புவது பார்த்தல் கர்த்தர் பேருப்பட்டதாலும் சொல்லுகிறேன். அதாவது இட் இஸ் பெட்டர் டு பிலீவ் த மேன் தேன் டு புட் ஃபெய்த் இன் காட் சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாட்டு தேவனால் காண மாட்டேன் சொல்லுகிறேன் ஐயா. ஆகையினால் நாங்கள் அநேக மக்கள் ஆண்டவரே இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே வருகும் போது வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. வருகை சமயமாக இருக்கிறது வேதம் சொல்லு. எப்போ வருகிறது திருடன் வருவது ஒரு வேதம் சொல்லுறபடினாலும் நாங்கள் எல்லாரும் மனதார நீர் எப்போ வரும்போது காத்து கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டிய எண்ணத்தை எங்கள் கட்டளரும். இப்போ இங்கே எத்தனை பேர் ஜெபித்து கொண்டு போனாரோ அத்தனை குடும்பங்களையும் ஆசிரியர் அவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டி கொண்டு போனாலும் அந்த காரியத்தான் நிறைவேற்றித்தாரும். விஷயமாக பணக்காரத்தை பணம் விஷயத்தை கேட்டு ஜெயிவில் அந்த பணத்தை சந்தியும் அந்த நீட்டு தேர்வு எழுத மகனுக்கு ஞானத்தால் கட்டளை சாலமன் கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவனுக்கு கர்த்தாவை வெற்றி பெற அற்புதம் செய்ய இந்த ஆலயத்தில் ஜெபித்து போனதனால் வெற்றி பெற வேணும் சாமி. இந்த ஆலயத்துக்கு நல்லது என்று அவர் உணரத்தக்க ஒரு அதிசயத்தை காண செய்யமாப்பா. ஒன்றும் கர்த்தாவே அந்த 2 பேரும் புருஷன் மனை பிரச்சனையாக இருக்கிறார்கள், அவருடைய சமாதானத்தை கட்டியும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பேச வேண்டியவர்களுக்கு உள்ளத்தில் பேசி அவர் காசை கொடுக்கவும் அதனால் மன நிம்மதி அடையும் தேவையை சத்தியம் மற்றவர்கள் மறைத்து கொள்ளும் சாமி.
இந்த ஊழியக்காரனுக்கும் உழித்து போகிறார்கள். எவ்வித ஆபத்தாலும் சுகத்தோடு பலத்தோடு வந்து சேர கிருபை செய்யும். உனக்கு கல்லூரி படித்திருக்கும் ஆகாஷ ஆசீர்வாதம். அவனுக்கு எந்த ஆபத்து சோதனை வரும் தேவைகளெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் தயவுகளை கிருபை செய்யும் சாமி. அதே அசோக ஆசீர்வதி ஒரு சாம்பியன் பட்டம் பெற்றதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகர் கத்தாவும் இந்த பிள்ளை வந்து நிழந்தரும் மரமாகவும் உப்பாகவும் வழிகாட்ட இருக்க ஆசீர்வாதம். இன்னும் அறிவில் பலத்தில் ஞானத்தில் இருந்து இன்னும் அந்த வெற்றி பெற்று அதன் மூலம் ஒரு கொஞ்சம் அவங்க உதவி கிடைக்கும். கல்லூரி அதாவது இந்த ஆண்டு பரீட்சை இல்லாட்டும் அடுத்த ஆண்டு எழுத போகும் தேர்வுக்கு தெய்வீக ஞானத்தை நிரப்பும் கத்தக்கூட மறுத்து பலவீனத்தெல்லாம் எடுத்து போடும். பலவீனத்தில் பலன் பூரணமாக விடுங்க வாக்குத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பலத்தை அசுகத்தை ஆரம்பப்பா ரத்தப்பட்ட மாதிரி அநேக ஆத்மாக்களும் சர்ச்சில் வந்து சேரத்தக்கதாக வந்து ஜெபித்து கொண்டு போய் விடுகிறாள் ஆண்டவர். இங்கே ஒரு அந்த சகோதரி சொன்னார், இங்கே வந்து படுத்து நாங்கள் ஜெபித்து போகணும், ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. ஆகினா அவங்களுக்கு நல்ல மனதை கொடுத்தா ஸ்தோத்திரம் வீட்டு சமாதானத்தை கட்டிலும் ரத்தப்பட்ட மாதிரி திக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென்.